பொடிக்கு ஜோடியா நம்ம காடியா நல்லெண்ணெய். நம்ம ஊரு சமையலுக்கு காடியா நல்லெண்ணெய். இப்போ சொல்றேன் கேட்டுக்கோ. நீயா அந்த டிவோர்ஸ் பேப்பரை கேட்டு வாங்கி கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு உன் பெட்டி படுக்க எல்லாத்தையும் தூக்கிக்கிட்டு கண்ணீரும் கம்பளையுமா உன் கிழிஞ்ச துணியை எடுத்துக்கிட்டு துண்டை காணும் துணியை காணும் இந்த வீட்டை விட்டு நீ போக தான் போற. போக வைக்கல என் பேரு ராஜேஸ்வரி கிடையாது. உங்களை நான் எங்கெல்லாம் தேடுறது? நீங்க இங்கதான் இருக்கீங்களா? நான் இருக்கிறது இருக்கட்டும், நீ இன்னும் ஸ்கூலுக்கு கிளம்பலையா? இன்னும் இங்கே சுத்திட்டு இருக்க? போ குளிச்சுட்டு ரெடி ஆகு போ. இன்னைக்கு எனக்கு ஸ்கூல் போக மூடே இல்ல மல்லியம்மா. இன்னைக்கு முருகர் மழை வெள்ளம் அனுப்ப மாட்டாரா மல்லியம்மா? அனுப்புவாரு. லீவ் போட்டா பனிஷ்மெண்ட் தர டீச்சர் அனுப்புவாரு. மா ப்ளீஸ் மா, இன்னைக்கு நான் வீட்ல இருந்துக்கறானே. என்ன நீ ஸ்கூலுக்கு எல்லாம் கட்டடிக்க மாட்டியே? என்னாச்சு உனக்கு? வா அம்மா ரெடி பண்ணி விடுறேன். ஐயோ மல்லியம்மா, ஒரு செலிப்ரேஷன் கூட லீவ் எடுக்க விட மாட்டீங்க. நீங்க பேட் மல்லியம்மா. செலிப்ரேஷனா? எதுக்கு? எனக்கு புரியல. ஐயோ மல்லியம்மா, காலை கிட்ட கொண்டு வாங்க. அதே பூப்பு போத்தி வீட்டை விட்டு போயிட்டாங்கல்ல, அது செலிப்ரேட் பண்ணுவோமா? ப்ளீஸ்மா ப்ளீஸ்மா. ஏய் என்ன பழக்கம்? தப்பு வெண்பா, நீ ஸ்கூலுக்கு கிளம்பு. மா ப்ளீஸ்மா, நீங்க செல்ல மல்லியம்மால, இன்னைக்கு ஒன் டே மட்டும் ஓகே தானே? நான் லீவ் எடுத்துக்கிறேன். இல்ல நல்லா யோசி வெண்பா, நீ இங்க இருந்தா அதுக்கும் நான் தான் காரணம்னு என்ன திட்ட ஆரம்பிச்சிடுவாங்க. நான் வேணா நான் தான் லீவ் போட்டேன்னு எல்லார்கிட்டயும் சொல்லிட்டுமா? முருகா, மல்லியம்மா மனச மாத்தம் ப்ளீஸ். வெண்பா, நீ ஏன் இப்படி அடம் பிடிக்கிற? எனக்கு தெரியாது. நீ என்கிட்ட எல்லாம் கேட்காத. உங்க அப்பா வச்சு நீயாச்சு. நான் வேணா டாடா கிட்ட பெர்மிஷன் கேக்குறேன். அதுவும் இஷ்டம். ஆனா ஒண்ணு, நான் சொன்னேன்னு சொல்லிடாத. ஓகே ஓகே. உங்க போன் எங்க மல்லியம்மா? ஏன் போன்ல இருந்தா? பின்ன நான் போனுக்கு எங்க போவேன்? ஏன் போன்ல இருந்து பண்ணா டாடா போன் எடுக்க மாட்டாரு பாத்துக்கோ. நான் வேணா டாடா எடுப்பாரு. நீ பண்றேன்னு உன் டாடாக்கு தெரியுமா? உங்களுக்கே டென்ஷன், அவர் எடுப்பாரு பாக்குறீங்களா? ஓ இஷ்டம். சார், உங்க ஒய்ஃப் ஃபோன் பண்றாங்க சார். ஒய்ஃபா? ஆமா சார், பாருங்க. ஏன் தேவையில்லாத வேலை எல்லாம் பண்ணி வச்சிருக்க? நீ ரொம்ப லிமிட்டை தாண்டி போற. இது நல்லது இல்ல சொல்லிட்டேன். டாடா டாடா, நான் வெண்பா பேசுறேன். வெண்பா நீயா? ரொம்ப சாரிடா, நான் மல்லின்னு நினைச்சிட்டேன். எங்க அவகிட்ட போனை கொடு. ஏன் டாடா? நீ குடுமா சொல்றேன், நான் அவகிட்ட பேசணும். மல்லியம்மா பக்கத்துல இல்ல. ஏன் டாடா இவ்வளவு ஹாஷா பேசுறீங்க? உங்க பாவம் இல்லையா? நீ விடு வெண்பா, அது வேற ஒரு விஷயம். உனக்கு அதெல்லாம் புரியாது. மல்லியம்மா மேல கோபப்படாதீங்க டாடா, ப்ளீஸ் டாடா. சரி அதெல்லாம் விடுங்க. நீங்க ஏன் கால் பண்ணீங்க? டாடா, இன்னைக்கு எனக்கு ஸ்கூல் போற மூடே இல்ல டாடா. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் லீவ் போட்டுக்கிட்டுமா ப்ளீஸ் டாடா? அவ்வளவுதானே, நீ போட்டுக்கடா செல்லம். ஐ ஜாலி 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 ஜாலி. தேங்க்ஸ் டாடா, தேங்க் யூ so much டாடா. சரி வெண்பா குட்டிக்கு டாடா வீட்டுக்கு வரும்போது என்ன வேணும்? வெண்பாக்கு எதுவுமே வேணாம் டாடா, நீங்க சீக்கிரம் வந்தாலே போதும். ஓகேடா செல்லம், ஐ லவ் யூ. லவ் யூ டாடா. நாங்க மல்லியம்மா. ஐ ஜாலி 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 ஜாலி. போன் கட் பண்ண மாதிரி தெரியல. சரி வேலையை முடிச்சுட்டு டாடா சீக்கிரம் வந்துடுறேன். நீ டாடாக்காக வெயிட் பண்ணு சரியா? I love you so much. So sweet. Tata.
மல்லி, எவ்வளவு திமிரு இருந்தா என் போன்ல ஓ நம்பரை ஒய்ஃப்னு சேவ் பண்ணிருப்ப. உனக்கு இருக்கு இன்னைக்கு. என்ன போனை கையில வச்சுக்கிட்டு உம்மா கொடுத்துட்டு இருக்கறா? ஓ, கதை அப்படி போகுதா? வசீகரா என் நெஞ்சி நிக்க உன் பொன்மடியில் தூங்கினால் போதும். கணம் கணம். பெரியம்மா, தப்பு தப்பா பாடாதீங்க. அப்பெல்லாம் வராது. அது எப்படி வராம இங்க இருந்து போகும்? என்ன பிள்ளை, நீயும் மாப்பிள்ளைய ராசி ஆயிட்டீங்களா? அப்புறம் போன்ல ஃபர்ஸ்ட் முத்தம் கொடுத்தது யாரு, நீயா இல்ல மாப்பிள்ளையா? பெரியம்மா, அது வந்து நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல. வெண்பா தான் அது. ஓ, வெண்பா தான் உங்களை கனெக்ட் பண்ணி விட்டாளா? அம்மாவும் அப்பாவும் ஒண்ணு சேரணும்னு அந்த குழந்தைக்கு எவ்வளவு ஆசை இருக்குது. எப்படியோ மாப்பிள்ளை மனசு மாறிட்டார்ல, அது போதும் புள்ள எனக்கு. பெரியம்மா, நீங்களே ஏதாவது கற்பனை பண்ணிக்கிட்டு சந்தோஷப்படாதீங்க. ம். நீங்க நினைக்கிற மாதிரி இங்க எந்த நல்லதும் நடக்கல. ஆ? லைன்ல வெண்பா இருக்கிறதா நினைச்சு முத்தம் கொடுத்தாரு, அவ்வளவுதான். ஐயோ, வெண்பான்னு நினைச்சு உனக்கு முத்தம் கொடுத்தாரா? ஆமா. அப்ப வெண்பாக்கு பதிலா நீ விஜய் தம்பிக்கு முத்தம் கொடுத்திருக்க, அப்படிதானே? நான் ஏன் வெண்பாக்கு பதிலா கொடுக்கணும்? நான் மல்லியா என் புருஷனுக்கு தான் முத்தம் கொடுத்தேன். ம். அவர் வேணா அது வெண்பா கொடுத்தான்னு நினைச்சுக்கிட்டோம். அருமை அருமை அருமை. ஓ மை டார்லிங் பேப்ஸ். வா விஜய், ஆ? நம்ம கம்பெனி ஃபைல்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கேன். ஒரு நாள் கம்பெனிக்கு நான் வர வேண்டியது இருக்கும் விஜய். ஆமா, இந்த கொட்டேஷன்ஸ் எல்லாம் ஏன்டா இவ்ளோ கம்மியா கொடுத்துருக்க? நீயே கொஞ்சம் பாரேன். அக்கா, சாரிக்கா, எனக்கு கொஞ்சம் தலைவலியா இருக்கு. நாம அப்புறம் பேசலாம் இத பத்தி. தலைவலிக்குதா? டேய், காஃபி டீ ஏதாவது ரஞ்சி எடுத்துட்டு வர சொல்லட்டுமா? இல்லக்கா, நான் போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆயிட்டு அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். டாடா, எப்போ நீங்க டாடா ரூமுக்கு வராம எங்கேயோ உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? பேட் டாடா. இப்பதான்டா வந்தேன். நீ ஹோம்வொர்க்லாம் பண்ணிட்டியா? ஆமா டாடா, இங்க பாருங்க, எனக்கு அசைன்மென்ட் கொடுத்திருக்காங்க. இந்த பிளான்ட்ஸ், ஃப்ளவர்ஸ் எல்லாம் நானே கலெக்ட் பண்ணேன் டாடா. இது எல்லாத்தையும் நோட்ல பேஸ்ட் பண்ணிட்டு போனோம். கொஞ்சம் ஹெல்ப் பண்றீங்களா டாடா? இங்க பாருங்க டாடா, இந்த ஃப்ளவர் நல்லா இருக்கும். இங்க பாருங்க, இந்த ஃப்ளவர் நல்லா இருக்குல்ல? ஆமாடா. இதுவும் நல்லா இருக்குல்ல? டாடாக்கு கொஞ்சம் லேசா தலைவலிக்குது. நம்ம அப்புறமா செய்யலாம். நீ இதை வச்சுட்டு போய் விளையாடு, சரியா? டாடா, நாளைக்கு இது செஞ்சுட்டு போலனா திட்டுவாங்க டாடா. வாங்க டாடா, நீங்க ஒட்டுறப்ப நான் உங்களுக்கு தலையை பிடிச்சி விடுறேன். நான் அப்புறமா செய்யலாம்னு சொல்றேன்ல. அப்படி செய்ய முடியலனா வழக்கமா ஒரு கடையில ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வாங்குவோம்ல, அந்த கடையில வாங்கி தரேன். இப்போ கொஞ்சம் தொந்தரவு பண்ணாத, சரியா? வெண்பா, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அதை முடிச்சிருவோம், சரியா? என்னங்க, கிரீன் டீ குடிங்க. உன்கிட்ட யார் இப்ப இதை கேட்டது? என்ன இது, நீங்க யாரோவா? என்ன பேசுறீங்க நீங்க? வெளியில போயிட்டு வந்த ஹஸ்பண்டுக்கு ஒரு பொண்டாட்டி குடிக்க ஏதாச்சும் கொடுக்க மாட்டாளா? அது என்ன அவ்வளவு பெரிய குத்தமாங்க? கேட்டாதான் கொடுப்பாங்களா என்ன? முறைக்கிறதெல்லாம் இருக்கட்டும்ங்க, இத குடிச்சிட்டே முறைங்க. இந்தாங்க. தலை வலிக்குதுன்னு சொன்னீங்கல்ல, குடிச்சிட்டு ரிலாக்ஸ் ஆகுங்க. ஏய், ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியாது? எனக்கு டீயும் வேணா, ஒரு மண்ணு வேணா. என்ன நடிக்கிறியா? யார கேட்டு என் போன் எடுத்த? சொல்லு. நான் ஏங்க உங்க போன? என்ன முணுமுணுக்கிற? எல்லாமே உன்னோட வேலைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். எந்த உரிமையில என் போனை தொட்ட? சொல்லு. ஹேய், அதான் கேக்குறான்ல, பதில் சொல்லு. வாயில என்ன கொழுக்கட்டையா வச்சிருக்க? பேச வேண்டிய இடத்துல எல்லாம் பேச மாட்டியே. இனிமே என் போன்ல கைய வச்சேன்னு வச்சுக்கோயேன், அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். இதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங். என்னாச்சு விஜய்? என் போன் எடுத்து அவன் நம்பரை என் போன்ல ஒய்ஃப்னு சேவ் பண்ணி வச்சிருக்காக்கா. ஏய், ஒய்ஃப்னு எப்படி நீ சரியா ஸ்பெல்லிங் போட்ட? அதான் உனக்கு இங்கிலீஷ் வராத.
ஹேட் யூவா ஹட் யூம்பா நெட்ல இருந்து ஸ்பெல்லிங் பார்த்து சேவ் பண்ணியா? ஐயோ என்னடா இது, இவளெல்லாம் ஆரம்பத்திலே வைக்க வேண்டிய இடத்துல வச்சிருக்கணும். நீ ஓவரா இடம் கொடுத்துட்ட பாரு. அதான் தலைமையில ஏறி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கா. ஆமாக்கா, இனிமே என்ன நடக்குதுன்னு பார்க்க தானே போறேன். அம்மா நீ என்ன சொன்ன? புருஷன் வெளியில இருந்து வந்தா ஒய்ஃப் டீ குடுப்பாளா? குடுப்பா. அவ பொண்டாட்டியா இருந்தா நீ இந்த வீட்ல வெறும் பொருள் மாதிரி தான். நீ எப்படி பொண்டாட்டியாவ? நான் உனக்கு தாலி கட்டேன்னு நீ நினைக்கிறியா? அது உனக்கு வெறும் கயிறு மட்டும்தான். உனக்கு இந்த வீட்ல எந்த உரிமையும் கிடையாது. ஜஸ்ட் இங்க இருக்கிற, சாப்பிடுற, அவ்வளவுதான். போன் எடுக்கிறேன், காஃபி போடுறேன், சோறு போடுறேன்னு சொல்லி ஏதாவது செஞ்சுக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, அப்புறம் நல்லா இருக்காது சொல்லிட்டேன். ஏங்க என்னங்க சொல்றீங்க? எனக்கு சத்தியமா புரியலங்க. நான் எப்ப உங்க போன் எடுத்தேன்? நான் சத்தியமா உங்க போன் எடுக்கவே இல்லைங்க. ஆஹா என்னமா நடிக்கிறா பாரு. உன் நடிப்புல ஏமாந்துதான் உன்னை உள்ள இருக்கவே விட்டுருக்கான். இப்பதான் என் தம்பி கொஞ்சம் கொஞ்சமா தெளிவாயிட்டு இருக்கான். இனிமேல அவனை ஏமாத்த முடியாது. மரியாதையா வாழை சுருட்டிக்கிட்டு போட்டதை சாப்பிட்டுக்கிட்டு ஒரு ஓரமா கிடக்கணும். புரிஞ்சுதா? மறுபடியும் தோசையா? தினம் தினம் வெரைட்டியா சமைக்கணும்னா எப்படி? நம்ம காடியா நல்லெண்ணெய். காடியாக்கு ஜோடியா விதவிதமா பொடி. மசாலா பொடி, தோசை, கருவேப்பிலை பொடி, இட்லி, ஆனியன் பொடி, ஊத்தப்பம். காடியாக்கு மாறுங்க, அப்புறம் பாருங்க. அம்மா எனக்கு இன்னொன்னு. எனக்கு 2. பொடிக்கு ஜோடியா நம்ம காடியா நல்லெண்ணெய். நம்ம ஊரு சமையலுக்கு காடியா நல்லெண்ணெய் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.